ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சதே 6996 தான். நான் வேறு நம்பரே யோசிக்கல. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். யாராச்சும் இந்த வீடியோ அஃபிஷியல் சார்ஜ் பட்டிருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா காசு நான் நிறையா கொடுத்தேன். அதேமாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிலவங்களுக்குலாம் வந்துட்டு நான் ஒரு 300, 500, 1000, 2000 அந்த மாதிரி வந்துட்டு நான் நிறைய இடத்துல கொடுத்தேன். அது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தது. 6996 தான் நம்ம வாங்குகிறோம். அது எவ்வளோ சொல்லணும் பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் வச்சு அப்படின்னா 20,700 rupees ஆச்சு. நண்பர்களே, வெல்கம் டு ஜென்த்ரி எக்ஸ்ப்ளோரர் மோட்டோ விலாக்ஸ். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 days கிட்ட ஆச்சு. ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நான் பைக்கே எடுக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோ இப்போ சொல்கிறேங்க. சரி, நான் ரீசெண்ட் டேஸில் பைக்கே எடுக்கிறதில்ல. ஒரு நாள் கழிச்சு பைக் எடுக்கிறேங்க. ஆக்சுவலி இதில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது என்ன இது ஒன்றுமே தெரில எனக்கு. இந்த பைக்காச்சும் நான் எப்பாச்சும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். அது நான் என்ன நேரத்தில் எடுத்துன்னு தெரில, எடுக்கவே முடியறதில்ல. நான் மாதத்துக்கு ஒருக்கா அப்படி தான் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விடுவேன் ரெண்டையும், அவ்வளோதான். மற்றபடி அப்புறம் குப்பை அடிச்சு கிடக்கு, கவர் போட்டுமே குப்பை அடிக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோ இந்த நம்பர் தாங்க. ஆக்சுவலி இந்த நம்பருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு நியர்லி ஒரு 30K கிட்ட செலவு பண்ணேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இந்த நம்பர் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, எப்படி வந்துட்டு ஃபேன்சி நம்பர் வாங்குறது, அதேமாதிரி வந்துட்டு ஏன் இந்த நம்பர் சூஸ் பண்ணீங்க, வேறு நம்பர் ஒன்று கிடைக்கலையா, இது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபேன்சியாக இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. இது நார்மலாகவே கிடைக்குமே அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி இந்த நம்பர் வந்து நான் பெட் பண்ணி தாங்க வாங்கினேன். சரி, ஓகே, நான் எல்லாம் என்னென்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் அப்படியே சொல்கிறேங்க. ஓகே, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி வந்துட்டு நம்ம ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு, வண்டி வந்து ஒரே இதில் ஸ்டார்ட் ஆகல ப்ரோ, என்ன ப்ராப்ளமா அப்படின்னு. ஒரே இதில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஆக்சுவலி அது ஏன்னா அப்படி ஆகுதுன்னா, பெட்ரோல் வந்து ரிசர்வில் இருக்குது. அதிகமாக பெட்ரோல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிரும். பெட்ரோல் ரிசர்வில் இருக்குது, இங்கே பாருங்க தெரியும், ரிசர்வில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஃபியூல் இன்ஜெக்டருக்குள்ளே கரெக்டாக பெட்ரோல் போகும் ஃபியூல் பம்ப்லேருந்து. இது சைடாக இருக்கிறங்காட்டி அந்த ஃபியூல் பம்பு செட் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சரி, ஓகே. கரெக்டாக நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்குன்னா, கரெக்டாக 9600 கிட்ட ஓடிடுச்சு. ஆக்சுவலி இதை 10,000 கிலோமீட்டரில் வந்து இதை வந்து சர்வீஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க. நான் ஷோரூம் கால் பண்ணி கேட்கணும், இது தேர்ட் சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டரா இல்லை 15,000 கிலோமீட்டரா அப்படின்னு. எனக்கு என்னென்னு சரியாக தெரில. சரி, ஓகே, வாங்க நான் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்படியே எப்படி அதுக்கு ப்ராசஸ் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு உங்கள் பைக்கு யாராச்சும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லை உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான நம்பர் இல்லை ஃபேன்சி நம்பர் லக்கி நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிறத அப்படி இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் இந்த நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து 3 நம்பர் வந்து வச்சுருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பர் வச்சுருந்தேன்னா 9009 வச்சுருந்தேன். ஆக்சுவலி அது வந்து கார் நம்பரு. சரி, அதே வந்து நம்ம பைக்குக்கும் வாங்கிக்கலான்னு வச்சுருந்தேன். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50K கிட்ட பண்ணணுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நமக்கு அந்த நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வச்சுன்னா 1017 வச்சுருந்தேன். அப்புறம் ஆனால் வந்துட்டு நான் பைக் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன். பட் ஆனால் அப்புறம் வாங்கில வந்து 4000 சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு எங்கள் ஆர்டிஓவில். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, ஓகே, அந்த 1017 வந்து ஆல்ரெடி போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம மறுபடியும் வந்துட்டு இந்த நம்பர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சரி 6996 அப்படின்னு வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சதே 6996 தான். நான் வேறு நம்பரே யோசிக்கல. ஆனால் இருந்தாலும் அந்த 2 நம்பர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருந்தேன். பட் நான் ஸ்ட்ராங்காக இருந்தது 6996 தான் நம்ம வாங்குகிறோம், அது எவ்வளோ சொல்லணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆக்சுவலி அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த பைக்கை வாங்கிட்டு நம்பர் வாங்கலைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பர் வாங்கிட்டு தான் நான் பைக்கே வாங்கினேன். ஏன் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன பண்ணேன்னா, போனோன்னே வந்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் கேட்டேன் என்ன சீரிஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. அவங்க வந்து 4000 சீரிஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எங்களுக்கு வந்து அந்த 6000 சீரிஸ் நம்பர் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இன்னும் வந்து நீங்கள் 2 months வெயிட் பண்ணணும், இங்கே பைக் புக்கிங் கம்மியாக தான் போயிட்டுருக்கு, மந்த்லி 1000 நம்பர் தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நான் கரெக்டாக கேட்கல, ஜூலை மந்த் சம்திங் கேட்டேன். அப்புறம் வந்து ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் போய் கேட்டதுக்கு நீங்கள் டிஸ்க்ளைமர் கொண்டு வாங்க, உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவைலபிள் ஃபேன்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் இருக்கும். அந்த லிங்கை கூட நான் கீழே போடுறேன், இந்த வீடியோ கீழே போடுறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தேன், நம்பர் போயிடுச்சான்னு. அதேமாதிரி வந்துட்டு நான்
ஷோரூமும் போய் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸும் போய் பார்த்துட்டே தான் இருந்தேன் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, டிஸ்க்ளைமர் இல்லாமல் நம்பர் தர முடியாது, நீங்கள் டிஸ்க்ளைமர் வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணேன், பைக்கை வந்து புக் பண்ணிட்டேன். பைக்கை புக் பண்ணி டிஸ்க்ளைமர் வாங்கிட்டேன், இன்வாய்ஸ் போட்டு டிஸ்க்ளைமர் வாங்கிட்டேன். ஆனால் வந்துட்டு கரெக்டாக நான் பைக் புக் பண்ண நேரமே இன்னும் தெரியல, நம்பரோட சேல்ஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பரே போகல. அப்புறம் ஷோரூமில் கிட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டெலிவரி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் நாங்கள் வந்து பைக் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட், என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எடுத்தனே வந்துட்டு டெம்பரரி நம்பர் போட்டேன். டெம்பரரி நம்பர் போடுறதுக்கு வந்து எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 கிட்ட ஆச்சு. 1800 கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோரூம்லேருந்து வந்தாங்க. அது ஆக்சுவலி நான் பர்சனலாக தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். யாராச்சும் இந்த வீடியோ அஃபிஷியல் சார்ஜ் பட்டிருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா காசு நான் நிறையா கொடுத்தேன். அதேமாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிலவங்களுக்குலாம் வந்துட்டு நான் ஒரு 300, 500, 1000, 2000 அந்த மாதிரி வந்துட்டு நான் நிறைய இடத்துல கொடுத்தேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் விருப்பப்பட்டு தான் கொடுத்தனே தவிர யாரும் வந்துட்டு எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தா தான் நான் கொஞ்சம் நம்பர் தருவேன் அப்படின்னா ஒருத்தையும் கூட கேட்கவே இல்லை. நான் அதையும் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு அது பின்னாடி வந்துட்டு அவங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ நான் அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எல்லாமே நான் வந்து விருப்பப்பட்டு தான் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன பிடிஎஃபாகவே பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 6996 இந்த நம்பர் வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷோரூம் போனோடனே ஷோரூமில் வந்து டெம்பரரி பண்ணாமல் தரமானு சொல்லிட்டாங்க. நான் என்ன தான் ஃபேன்சி நம்பர் வாங்குறேன், என்ன தான் நான் சேஃப் ஓட்டிப்பேன் அப்படின்னாலும் நம்ம டெம்பரரி பண்ணாமல் நம்ம பைக் வந்து வெளியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் டெம்பரரி ஸ்டேஷன் நான் ஃபஸ்ட்டு டெம்பரரி ஸ்டேஷன் பண்ணேன். அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 2000 ருபீஸ் வந்து அந்த புக்குக்கும், அதுக்கப்புறம் 200 ருபீஸ் வந்து ஆன்லைனில் போய் கட்டி விடுற நெட் சென்டர்லேயும் வாங்கினாங்க. அதனால வந்துட்டு எனக்கு டோட்டலாக அந்த அன்றைக்கி 2200 ஆச்சு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நான் அதில் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் டெம்பரரி முடிச்சோடனே அப்புறம் நான் டெம்பரரி பிளேட் போட்டேன். அந்த பிளேட் வந்து எங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னா வந்துட்டு டெம்பரரி பிளேட் போடாமல் கூட ஓட்டலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸாக எனக்கு வந்து இந்த டெம்பரரி போட்டு நான் டெம்பரரி போடையில் 3500 ஆர் 4000 சீரிஸில் தான் வந்துட்டு நம்பர் போயிட்டு இருந்துச்சு. நான் பார்த்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 சீரிஸ் வரணும். அதனால் 3 மந்த்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரி டெம்பரரி போட்டுடலாம், நம்ம பைக்கு நம்ம தான் கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் டெம்பரரி போட்டேன். அந்த பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் ஆச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து சொன்ன அந்த 6996 நம்பர் வந்து இன்னொருத்தரும் பெட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் மினிஸ்டர் கிட்ட போய் இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷனு. அவன் மொத்தம் வந்து இது 2 விதமாக பிரிக்கலாம். நான் ரெக்கமெண்டேஷனில் போய் அது தெரிஞ்சவங்க மூலியமாக அப்படின்னு பணம் கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சு. இதே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக எங்கேயுமே மினிஸ்டர் யாருமே போகாமல் டேரெக்டாக நீங்கள் ஆர்டிஓலேருந்து போனால் 40,000 நீங்கள் கட்டணும். 40,000 கட்டினா மட்டும் தான் உங்களுக்கு அந்த நம்பர் தருவாங்க. அந்த முடிச்சோடனே அடுத்து டிஸ்க்ளைமர்னா நம்ம அந்த நம்பர்லாம் நம்ம பேருக்கு வந்து இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் போய் பதிவு பண்ணணுங்க. அந்த டிஸ்க்ளைமர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக 3500 ஆச்சு. ஆக்சுவலி அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து 3500 கொடுத்துட்டு நம்ம பேருக்கு வந்து அந்த நம்பர் வந்து நம்ம பேர் இந்த வண்டியோட நம்பர் இந்த ஓனர் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து ஆன்லைனில் கரெக்டாக 200 கட்டாங்க. டோட்டலாக வந்து 3700 ஆச்சு அந்த அன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம நம்பர் எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் அந்த லைனாக பைக்லாம் நிறுத்தி வச்சு ஒரு வந்து ஆர்டிஓ வந்து சைன் பண்ணுவார் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு புக்லெட் மாதிரி ஃபிட்னஸ் புக்லெட் அப்படின்னு சொல்லி எதை கொடுத்தாங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் புக்லெட்னு சொன்னாங்க. சரியா எனக்கு தெரியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கேட்டாங்க. அந்த அன்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் மார்னிங் காலையில் 8 o'clock சம்திங் போனேன். அந்த அன்னைக்கு வந்து 2000 கேட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வாங்கினதே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த நம்பரே வாங்கினேன். அதுக்கு ஜெல் பிளேட்டுக்கு வந்து 1200 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா இந்த நான் ஃபோட்டோ எடுத்தது, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்த செலவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா நான் ஆட் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு. நான் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுத்தேன் அப்படிங்கிறது கொஞ்சம் சைடில் எல்லாம் போட்டேன். பர்சனலாக யாரையும் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து நான் இங்கே 5000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதர் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தேன். அப்புறம் வந்து பெட்ரோல் ஆக்சுவலி வந்து நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஆர்டிஓ போயிட்டுருக்கேன். 3 மாதமா நான் ஆர்டிஓ போயிட்டுருக்கேன். எப்போ இந்த நம்பர் வரும், எவ்வளோ சீரிஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஆக்சுவலி நீங்கள் என்ன தான் வந்துட்டு இந்த ஆல் அவைலபிள் ஃபேன்சி நம்பர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது வந்து என்ன காட்டும்னா என்னென்ன நம்பர்லாம் இருக்கு, என்னென்ன நம்பர்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டுமே தவிர என்ன கரண்ட் சீரிஸ் என்ன அப்படிங்கிறது காட்டாது. ஸோ நீங்கள் ஆர்டிஓ போய் தான் பார்க்கணும். அதனால் 3 மாதம் ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு பெட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஆச்சு. எனக்கு டோட்டலாக இந்த 6996 நம்பர் வாங்கல எனக்கு டோட்டலாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 20,700 ருபீஸ் ஆச்சு. இதை வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க, இதுக்கு வந்து நீ இனிஷியல் அமௌண்ட்லேயே கொஞ்சம் சேர்த்து கட்டினீங்கன்னா உனக்கு இஎம்ஐ குறையும்ல அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த நம்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பைக்கே வாங்கினேன். ஸோ அதனால் இந்த நம்பரு வாங்கல எனக்கு டோட்டலாக 21,000 கிட்ட ஆச்சுங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபேன்சி நம்பர் எடுப்பீங்களா, இல்லை வந்து உங்களோட ஃபேன்சி நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலி நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்து ரெக்கமெண்டேஷனில் போனங்காட்டி தான். இதே வந்துட்டு நான் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நான் டேரெக்டாக வந்துட்டு நான் நம்பர் வாங்கியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் 40,000 கிட்ட கட்டியிருக்கணும். ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ காசு ஸ்பெண்டே ஆயிருக்காது. எங்கே எனக்கு அதிகமாக ஸ்பெண்ட் ஆச்சுன்னா நான் கேட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரோவும் கிட்டாரு. அதனால நான் அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வந்து அவங்க கான்டாக்ட்ஸும் தரல. அது இல்லாமல் அவரும் வந்துட்டு கொஞ்சம் விடுற மாதிரி இல்லை, இந்த நம்பரை விடுற மாதிரி இல்லை. ஸோ அதனால நான் வந்துட்டு பிடிச்சா ஒரே பிடியா நின்றுட்டேங்க. எடுத்தா இந்த நம்பர் தான் எடுக்கணும், இல்லாட்டி நான் இன்னொன்று என்ன யோசிச்சேன்னா, சப்போஸ் இந்த நம்பர் போச்சுன்னா நம்ம டெம்பரரியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டெம்பரரி ப்ளாட்டா 120 டேஸ் சம்திங், சரியா தெரியலங்க எனக்கு. அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 90 டேஸ் சம்திங் 3 மாசம் வரைக்கும் ஒரு டெம்பரரி ப்ளாட் ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த நம்பர் வந்து இந்த சிஜெட் அப்படிங்கிற பவனில வந்து சிஜெட் போய் அடுத்து சிஎக்ஸ் இப்போ கரண்ட்லி ஓடிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி இந்த 6996 சப்போஸ் இவர் விடல எடுத்துட்டாரு அப்படின்னா 3 மாசமா இந்த டெம்பரரியே போட்டு நம்ம 1 வருஷத்துக்கு ஓட்டலாம். ஓட்டிட்டு அகைன் எப்போ 6996 வருதோ அப்போ எடுத்துக்கலாம், சிஎக்ஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிளான் இருந்துங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த நம்பரை வாங்கியே ஆகணும், இந்த நம்பருக்கோசரம் நான் பைக்கே வாங்கினேன் அப்படிங்கிறங்காட்டி அதனால இந்த நம்பரை விட முடியல. ஸோ அதனால இந்த நம்பரே நான் எடுத்துட்டேங்க இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி. சரி ஓகேங்க, நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் வாங்குறீங்களா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பப்போ ஃப்ரீ டைமில் வந்து நான் நல்ல நல்ல வீடியோஸ் போடுவேன். நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தாங்க போடுவேன். உங்களுக்கும் மேபி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு 2 பேருக்குனாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபேன்சி நம்பர் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க, என்னென்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கன்ஃபார்ம். ஸோ அதனால் நான் கன்ஃபார்ம் இது யூஸ்ஃபுல்லாக தான் போடுவேன். நம்ம சேனலுக்கு மறக்காம புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். I just want to say thanks.